ஏதா எந்த ஊர் ஆத்தா நீ? அது வந்துக்கா அண்ணே இத புடிச்சுக்கோங்களேன். அக்கா அது தூரத்துல ஒரு கிராமம். முதல்ல நான் என்ன பண்ணேன், ஒரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தனா அங்க நிறைய பள்ளமா இருந்துச்சா, அதான் சைக்கிளை அப்படியே விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், முதல்ல ஒரு பஸ்ல ஏறிட்டேன். அந்த பஸ்ல ஏறி அப்படியே வந்தனா அந்த பஸ்ல இறங்கி இன்னொரு பஸ்ல வந்தேன். அந்த பஸ்ல அப்படியே வந்தனா அதுக்கப்புறம் போதுமா நிறுத்துமா. உன்னை எந்த ஊருன்னு தானே கேட்டேன், அதுக்கா இம்புட்டு கதை. போதுமா, இந்த காசு பிடி. என்ன தப்பா சொல்லிட்டேன்? பார்சல் கட்டி நான் அத வேற கடையில வாங்கிக்கிறேன். ஏமா இங்க பாருமா, வந்தியா டீயா குடிச்சியா போனமான்னு இருக்கணும். இருக்கிற கஸ்டமர் எல்லாம் விரட்டி விடக்கூடாது. சும்மா இருங்கண்ணே, நான் இன்னும் காப்பியே குடிக்கல. குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுமா, காசை கொடுத்துட்டு. பிடிங்க. எவ்வளவு ஆச்சு? 40 ரூபா. அடியாத்தே, எங்க ஊர்ல 40 ரூபாய்க்கு பால் வாங்கினா 4 நாளைக்கு 4 பேர் குடிப்போம். என்னென்ன கிராமத்துக்காரின்னு ஏமாத்த பாக்குறியா? ஆமா, உன்னை கோடி ரூபாய்க்கு ஏமாத்தி பெரிய பங்களா கட்டி நான் குடியேற போறேன். சுக்கு காப்பி 20 ரூபா, காப்பி 20 ரூபா, மொத்தம் 40 ரூபா கொடுத்துட்டு போ. அஸ்கு புஸ்கு, நான் சுக்கு காப்பிக்கு மட்டும் தான் காசு தருவேன். ஏன்னா தப்பு உங்க மேலதான், ஏன் மேல இல்ல. ஐயோ, கொடுக்குமா? இந்தாங்க வாரேன். சரியான வாயாடி இருக்கும் போல இருக்கு. நீ தானமா மணிக்குமார் சார தேடிட்டு வந்த? ஆமாங்கய்யா. மா அங்கதான் இருக்காரு, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கயா? ஆமா அங்கதான்மா. ரொம்ப நன்றி. போய் பாருமா. என்ன இன்னும் காணோம் அவங்கள? வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன் அடிச்சு பாரு அவங்களுக்கு. சம்பத் சார், ஏன் வெளில நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் இருங்க சார். என்னாச்சு சார்? ஈஸ்வரி எப்படியும் இந்த கேஸ்ல தோத்து அவமானப்பட்டு மண்ணை கோவ போறா. அத நேர்ல பாக்கணும்னு என் பொண்ணு திவ்யா ரொம்ப ஆசைப்படுறா. அதான் இப்ப ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. அதுக்காக தான் நாங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பொண்ணு திவ்யா வர்றது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா டைம் ஆகி போச்சு, ஜட்ஜி வந்துருவாரு. நாம உள்ள போலாம் சார். சார், திவ்யா வந்தோன்னு உள்ள வரட்டும். இன்னும் வரல சார், இப்பதான் போன் பண்ணேன். பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னான், இப்ப வந்துருவா. சரி, ஓகே. ஏங்க திவ்யா வந்துட்டா. ஹாய் திவ்யா, இந்த வந்துட்டால. ஸ்டாப் பண்ணிக்கோங்கண்ணா. திவ்யா வாமா. அம்மா. திவ்யா, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எந்த பிரச்சனையும் இல்லம்மா. மா, இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்க போறதுக்கு நீதாம்மா முக்கிய காரணம். மா, இவர்தான் நம்ம அட்வொகேட். உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் சொல்லிருக்கேன் அவர்கிட்ட. ஓ அப்படியா? ஹலோ சார். ஹாய். மா, இவர்தான் மகாலிங்கம், அவனுக்கு தான் தெரியுமா ஆல்ரெடி. வணக்கம். வணக்கம் சார். ஏன்பா அந்த காய்கறிக்காரி வந்துட்டாளா? இன்னும் அவ வரல திவ்யா. இன்னும் காணுமா? எங்க போயிட போறா? வந்துதானே ஆகணும். இருக்கு அவளுக்கு கச்சேரி. எப்படியும் நாம தாங்க ஜெயிக்க போறோம். ஸ்டார்ட். என்ன வர போறாராம் சார்? உள்ள போலாம் வாங்க. சரி வாங்க சார். வாங்க போலாம். போலாம் வாங்க. ஏங்க என்னாச்சு? ஈஸ்வரி இன்னும் வரல. ஒருவேளை இந்த கேஸ்ல தோத்து போயிடுவோன்னு பயந்துட்டாலோ, கூண்டுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாலோ? இருந்தாலும் இருக்குங்க கிரிஜா. உட்காரலாம். இறங்கு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். மேடம் போலாம் மேடம்.
இல்ல சார், எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. நம்ம சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமா? மேடம், அந்த கடையில் காஃபி நல்லா இருக்கும் மேடம். அந்த கடையில் போய் குடிக்கலாமா மேடம்? சரி வாங்க. ம், போலாம். அபி, உனக்கு டீயா காஃபியா? எதுவும் வேண்டாமா? சார், உங்களுக்கு டீயா காஃபியா? எனக்கும் எதுவும் வேண்டாம் மேடம். சரிங்க சார். அண்ணே, ஒரு காஃபி மட்டும் கொடுங்க. இந்த பொண்ணு அதுக்குள்ள ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து மறுபடியும் காப்பி கேக்குது. அட கடவுளே, இது சரியான சுக்கு காப்பிக்கு கிறுக்கு பிடிச்சதாச்சே. அண்ணா, ஒரு காஃபி. காப்பி தானம்மா? போடுறேம்மா, போடுறேன். இந்தாம்மா, நீ கேட்டது. ஏன, நான் உங்ககிட்ட காஃபி தானே கேட்டேன். நீங்க சுக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்க. ஏமா சார், கொஞ்சம் தள்ளுங்களேன். ஏமா, என்ன விளையாடுறியா? நான் எங்க உங்ககிட்ட விளையாட போறேன்? நான் காஃபி தானே கேட்டேன், சுக்கு காஃபி கேட்கலையே. நீ சுக்கு காப்பி கேட்கல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நீ என்ன சொன்ன? என்ன முழிக்கிற? அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? நான் காப்பின்னு சொன்னாலே அது சுக்கு காப்பி தான் விளம்பரத்துல வர்ற மாதிரி சொல்லல. இப்போ வந்து அப்படியே உள்டாவா மாத்தி பேசுற? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்படி தெரியுதா இல்ல இப்படிதான் தெரியுதா? சொல்லுமா. என்னென்னமோ சொல்றீங்க. நான் இப்பதானே வரேன். என்னது, இப்பதான் வர்றியா? சரியா போச்சு போ. ஆளு கொஞ்சம் ஏமாந்தா நீ இப்ப கூட வரலன்னு சொல்லுவ போலயே. அண்ணா, நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, உன்ன மாதிரி ஒருத்தர் கடைக்கு வந்தா குழப்பத்துக்கு குழப்பமாயி நான் வந்து கடையை சாத்திட்டு ஓடிடுவேன். யோ, வாய முடியா? இவங்க யாரு நினைச்சு பேசிட்டு இருக்க? சார், உங்களுக்கு இந்த பொண்ணை பத்தி தெரியாது சார். இது பயங்கரமான ஆளு, பலே கில்லாடி சார். யோ, இப்ப வாய மூட போறியா இல்லையா நீ? இவங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் மேடம்யா. இவங்க யாருன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருக்க. என்ன உதவ வேணுமா உனக்கு?